அடுத்ததா நம்ம நீங்க சில விஷயங்கள் ஏதாவது பார்க்கும்போதோ இல்லாட்டி பேசும்போதோ சிலது உங்களுக்கு குறையா தெரியும் இல்லையா? அந்த குறை கூறுதல்ல வந்து இங்கிலீஷ்ல நம்ம கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கம்ப்ளைனிங். குறை கூறுதல் என்ன சொல்லுவோம்? கம்ப்ளைனிங். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ்ல தமிழ்ல நீங்க சொல்ல நினைக்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். சரியா? How to use sentences complaining about something which you see or which you have which people do and which you are not very happy. நீங்க உங்களுக்கு அது திருப்தியா இல்லை அப்படின்னும் போது நீங்க அதை குறை கூறுதல் எப்படின்னு இப்போ பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ உங்களுக்கு அது திருப்தியா இல்லை, அதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். மன்னிக்கவும், இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் வருந்துகிறேன். ஓகே, மன்னிக்கவும், இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் வருந்துகிறேன். இதை இங்கிலீஷ்ல நீங்க சொல்லணும்னு நினைக்கும் போது எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். I'm sorry to bring this to your kind notice. ஓகே, மன்னிக்கவும், இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் வருந்துகிறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? I'm sorry to bring this to your kind notice. Okay, next one. இதை சொல்வதற்கு வருந்துகிறேன். இதை சொல்வதற்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I'm really sorry to say this. I'm really sorry to say this. ஓகே, இதை சொல்வதற்கு வருந்துகிறேன்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I'm really sorry to say this. ஓகே, இதில் ஓர் பிரச்சனையை பார்க்கிறேன்.
இதில் ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது I see a problem in this. I see a problem in this. இதில் ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன். Next one. இதை பற்றி முறையிடுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இதை பற்றி முறையிடுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். You are seeing sentences as to how you can complain about something. Okay, complaint. இதை பற்றி முறையிடுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். I am extremely sorry to complain about this. I am extremely sorry to complain about this. Okay, next. இதை சொல்வதற்கு மன்னிக்கவும். நீங்கள் இதை சொல்வதற்கு மன்னிக்கவும். நீங்கள் செய்வது சரியல்ல. நீங்கள் செய்வது சரியல்ல ஆர் நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல எப்படி அதை சொல்றதுன்னு பார்க்கலாம். I'm sorry to say this. இதை சொல்வதற்கு மன்னிக்கவும். I'm sorry to say this. What you're doing is wrong. Or instead of wrong you can say is not right. Okay? இதை சொல்வதற்கு மன்னிக்கவும். நீங்கள் செய்வது சரியல்ல. I'm sorry to say this. What you are doing is wrong. Or I'm sorry to say this. What you are doing is not right. Okay? Next one. இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை வருத்துகின்றது. இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அது என்னை வருத்துகிறது. இதை விட அதைன்னே சொல்லலாம். ஓகே, அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அது என்னை வருத்துகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். I'm bound to tell you this because it bothers me. அதைன்னு சொல்லும்போது thatன்னு சொல்லணும். ஓகே, இதைனா this, அதைனா that. Shall we see now? மன்னிக்கவும், இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் வருந்துகிறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கீங்க, அது சரியா வேலை செய்யலை. அப்போ நீங்க அந்த கடையில போய் அதை கொடுத்து நீங்க சொல்றீங்க, மன்னிக்கவும், இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நீங்க அந்த கடைக்கு போய் என்ன சொல்வீங்க? I'm sorry to bring this to your kind notice அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த எது ஒர்க் பண்ணலையோ அதை எடுத்துட்டு போய் I'm sorry to bring this to your kind notice. This machine is not working well அப்படின்னு சொல்வீங்க. இதை சொல்வதற்கு வருந்துகிறேன். I'm really sorry to say this. Okay, இதை சொல்வதற்கு வருந்துகிறேன்னா I'm really sorry to say this. இதில் ஓர் பிரச்சனையை பார்க்கிறேன். ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இதுல ஒரு பிரச்சனையை பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I see a problem in this. I see a problem in this. இதை பற்றி முறையிடுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். I am extremely sorry. நான் மிகவும் வருந்துகிறேன்னா I am extremely sorry. இதை பற்றி முறையிடுவதற்கு to complain about this. I am extremely sorry to complain about this. Next one. இதை சொல்வதற்கு மன்னிக்கவும், நீங்கள் செய்வது சரியல்ல. I am sorry to say this. What you are doing is wrong. Or I am sorry to say this. What you are doing is not right. Okay? Next one. சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அது என்னை வருத்துகிறது. உங்களுக்கு மனசுல ஏதோ ஒன்று வருத்தத்தை கொடுக்குது, அதனால அதை நீங்க சொல்லிடணும்னு நினைச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க சொல்லிடுறீங்க. ஓகே, அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அது என்னை
வருத்துகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். I am bound to tell you that because it bothers me. I am bound to tell you that because it bothers me. வருத்துகிறதுன்றது bothers me. என்னை வருத்துகிறது, அது என்னை வருத்துகிறதுனா it bothers me. Okay, shall we see all the English sentences now regarding complaining about something. I am sorry to bring this to your kind notice. I am sorry to bring this to your kind notice. I am really sorry to say this. I am really sorry to say this. I see a problem in this. I see a problem in this. I am extremely sorry to complain about this. I am extremely sorry to complain about this. Next one. I am sorry to say this. What you are doing is wrong. I am sorry to say this. What you are doing is not right. I am bound to tell you that because it bothers me. I am bound to tell you that because it bothers me. Okay? You can practice these sentences when you have to complain about something or someone. Okay? You can use these sentences to complain about